நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களுக்கு பல பெயர்கள் உண்டு. இவளை நீங்கள் தினமும் எங்காவது சந்திக்கலாம். புருஷன் செத்து 2 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எவனை மயக்க இப்படி மேக்கப் போட்டு திரியிறாளோ என்ற குரலை கடந்து பேருந்து நிறுத்தம் வந்தாள் அவள். ஆண்டி செம்மடா, புருஷன் வேற செத்துட்டானாமா, ட்ரை பண்ணி பார்ப்போம் என்றபடியே வந்த கல்லூரி இளைஞனின் குரலை கேட்டு கேளாத போல் பேருந்தில் ஏறினாள். மூச்சு திணற வேர்வியோடு நின்று கொண்டிருந்தவளின் பின்னாலிருந்து ஒருவன் மெதுவாக உரசுகிறான் என்பதை புரிந்து கொண்டு நகரும் போதே கம்பிகளை பிடிப்பது போல் இன்னொருவன் முன்னாலே உரசுகிறான். இறங்கும்போது சிலர் இடுப்பில் உரசினார்கள். இறங்கும் இடம் வந்தது. நடந்து செல்லும் வழியில் ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்தவர்களின் பார்வையை கண்டு காணாத போல அலுவலகம் நுழைந்தாள் அந்த பெண். மேனேஜரிடமிருந்து அழைப்பு மணி வந்தது. உள்ளே நுழைந்தவள், என்ன மேடம், நைட்டு ஃபோன் பண்ணினா எடுக்கவே இல்லை நீங்கள்? என்ன விஷயம் சார்? ஒன்றுமில்லை, என் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, அதான் சும்மா பேசிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டேன் என்று சொன்னார். ஓ சரி, நீங்கள் ஊருக்கு போயிட்டா உங்கள் ஒய்ஃப் யார்கிட்ட பேசுவாங்க என்றபடியே வெளியேறினாள். மாலை வீடு திரும்பினாள். உடம்பு முடியாத அம்மாவுக்கும் கல்லூரி சென்று தம்பிகளுக்கும் சமைத்து பாத்திரம் விளக்கி தூங்கும் போகும் முன் கொஞ்சம் டென்ஷன் குறைக்கலாம்னு முகநூலை திறந்தால், ஹாய், ஹவர் யூ, ஐ லவ் யூ, மீட் பண்ணலாமா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பேச மாட்டியாடி, ரொம்ப சீன் போடாத, உன் புருஷன் இல்லைனா என்ன பண்ணுவ என்ற வார்த்தைகளால் இன்பாக்ஸ் நிறைவே வழிந்தது. ஆண்கள் என்றாலே பெண்ணின் அனுமதி இல்லாமல் உரசுவான், இடிப்பான். கணவனை இழந்து பிரிந்து வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் இதே நிலைமைதானா? ஒருவன் கூட உண்மையான காதலை உணர்த்தவே மாட்டானா என்றபடியே தூங்கி போனாள் அந்த பெண். இதுதான் இன்றைய சில பெண்களின் நிலைமை. குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கிட்ட தப்பாக நடக்கிறது நம்ம ஆண்கள்னு சொல்லவே தகுதி இல்லாதவர்கள்னு அர்த்தம். நிஜ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முகநூல் வராங்க. இங்கேயும் அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க. உண்மையான அன்பு, பாசம், காதல், இதுக்கு தான் பெண்கள் மட்டுமில்லை, உலகத்திலே எல்லோரும் ஏங்குறாங்க. காதல்னா நீங்கள் உடனே தப்பாக நினச்சி உங்களை விட அடிமுட்டால் யாருமே இல்லை. காதல்னா பெண்ணோ ஆணோ, ஆணோ பெண்ணோ கட்டிப்பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது இல்லை. காதல் ஒரு உணர்வு. உடல் ஆசைக்கும் உள்ள உணர்ச்சிக்கும் மேலே ஒரு அர்த்தமும் உணர்வும் அதை புரிஞ்சுக்கிறவங்க அதிகமாக இங்கே இல்லை. பெண்களை ஏன் அப்படி தப்பாக பார்க்குறீங்க? அவங்கக்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது? அவங்களுக்கு நம்மளை மாதிரி ஒரு மனித உயிர் தான். பாசத்துக்காக ஏங்குறாங்க. அதுக்காக தப்பு பண்ண கூப்பிடுறத விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை. பெண்கள்னால் ஆசைக்காக ஏங்குறவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கே புரியுது? அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சியும் பெண்கள் தானே. முகநூல்ல தப்பாக பேசுனா பெண்கள் அப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறவங்க வேற ஒருத்தவங்க அம்மா, அக்கா, தங்கச்சிக்கிட்ட இப்படி பேசுனா நீயும் திருப்பி பேசுவேன்னு சொல்லுவீங்களா? பெண்களை தப்பாகவே பார்த்தது போதும். அவங்க இல்லைன்னா நம்ம யாரும் இங்கே இல்லை. உணர்வுகள் அடக்க தெரியாதவன் நானும் ஒரு ஆணு சொல்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நல்ல ஆண்களும் பலர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பெண் கஷ்டப்படுத்தப்படும் போது அதே கேள்வி கேட்க தைரியம் இல்லாமல் வேடிக்கை பார்க்குறவன் நான் ஒரு நல்ல ஆணும் சொல்லவே தகுதி இல்லாதவன். தப்பு பண்ணவனவன் விட அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கவன் ரொம்ப கேவலமானவன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.